ஹாய், வெல்கம் டு சாண்டோவர்ஸ். நான் சாண்டோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு 9 ரீசன்ஸ் வை கம்ஃபர்ட் ஜோன் வில் கில் யுவர் growth. அதாவது சேஃபாக கம்ஃபர்ட்டாக ஒரு இடத்துல உட்கார்றதே உலக்குத்தெல்லாம் கிடையாது. பட் ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்குலாம் போகணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த கம்ஃபர்ட் ஜோன் ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக இருக்கும். அந்த மாதிரியான 9 விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. நம்பர் 1, ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்க டெய்லி அப்படியே ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நம்ப வச்சுக்கோங்க. பட் ரியாலிட்டியில நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்கன்னா, டெய்லி பண்றதுதான் திருப்பி திருப்பி பண்ணிட்டே இருந்திருப்பீங்க. அப்ஸ்கில்லே ஆயிருக்க மாட்டீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஆயிருக்க மாட்டீங்க. ஆல்ரெடி ஆன எக்ஸ்பீரியன்ஸை திருப்பி திருப்பி அப்ளை பண்ணி அதை ஒரு ரொட்டீனா பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க பயங்கர பிஸியா, ஓஎஸ்யா, நைஸ், நான் எல்லாமே நல்லா பண்றேன், நல்லா அச்சீவ் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பட் ஆனா ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நீங்க திருப்பி திருப்பி பண்ணிட்டு இருக்கீங்க. லைக் ஒரு பஸ் ஓட்டுற மாதிரி. பஸ் டிரைவருக்கு ஆல்ரெடி பஸ் ஓட்ட தெரியும், அவர் டெய்லி அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. அதால வந்துட்டு அவரோட லைஃப் கடைசி வரைக்கும் எதுவுமே சேஞ்ச் ஆக போறதே கிடையாது. நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பஸ் டிரைவர் ஆகலாமே தவிர எண்ட் ஆஃப் தி டே ஸ்டில் அவர் பஸ் டிரைவர் தான். இது உடனே பஸ் டிரைவர் ரொம்ப கம்மியா சொல்ற அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். எனி ப்ரொஃபஷன் இஸ் a குட் ப்ரொஃபஷன். பட் அந்த கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணுன்ற ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன் நான். என்னைக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்காத, நமக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கிற, நம்மளுக்கு முடியாத சில ஆக்ஷன்ஸை பண்ணி நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு நினைச்சு அந்த ஆக்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்றோமோ, அன்னைக்கு தான் நம்ம அந்த கம்ஃபர்ட் ஜோனை கில் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்திருக்கோன்ற அர்த்தம். ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயத்த திருப்பி திருப்பி கம்ஃபர்டபுளா பண்றதுனால ஒரு யூஸும் கிடையாது. நீங்க டெஃபினட்டா நீங்க பண்ணணும்னு நினைக்கிறதோ அல்ல நெக்ஸ்ட் லெவலுக்கோ போகவே முடியாது. கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லாம் பிரேக் பண்ணி தான் அதை கத்துட்டு இன்னைக்கு சும்மா ஜஸ்ட் லைக் தட் சில்லா பண்ணிட்டு இருப்பீங்க. பட் அது ஒரு பாயிண்ட்ல நின்றுச்சுன்னா அதுதான் உங்களோட அந்த டெத் பை சாக்லேட் மாதிரி, டெத் பை கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்ற மாதிரி. அவ்வளவுதான், அதோட முடிஞ்சு. அது மேபி நம்ம ஒரு 45-50 பண்ணலாம். நீங்க ஒரு 20ஸ்லயோ 30ஸ்லயோ இருக்கோம்னா அது டெஃபினட்டா நீங்க பண்ணக்கூடாது. நம்பர் டூ வந்துட்டு நம்பர் 1ஓட ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி. என்னன்னா, இந்த மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது உங்க பிரெயின் வந்து என்னன்னா ரொம்ப அடாப்ட் ஆயிடும். அந்த சிச்சுவேஷனுக்கு, அந்த எக்ஸ்போஷருக்கு, அந்த பிளேஸுக்கு பயங்கரமா அடாப்ட் ஆயிடும். ஸோ அதை தாண்டி சின்னதா வேற ஒரு விஷயம் பண்ணணும்னாலே நீங்க பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆயிருவீங்க. அதாவது சின்ன சின்ன விஷயத்துக்குலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஆஃபீஸுக்கு நீங்க டெய்லி ஒரே ரூட்ல போயிட்டு இருப்பீங்க. சின்னதா ஏதோ ஒரு ரோட் ஒர்க் நடக்கும், ஒரு டேக் டைவர்ஷன் இருந்துச்சுன்னா அதுக்கே நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருப்போம். ஏன்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்ட் ஜோன், இதுதான் என் ரோடு, இதுதான் என் ரூட், இதுதான் என் பைக், இதுதான் என் வே ஆஃப் கம்யூட்டிங் அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் ஜோன். காலையில எந்திரிச்சு பைக் பங்க்சர், நீங்க எனக்கு கம்ஃபர்ட் ஜோனா தேவையில்ல, நான் பஸ்ஸை பிடிச்சி போயிடுவேன், ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க கம்ஃபர்ட் ஜோன் பர்சன் கிடையாது. பட் ஜென்ரலி கம்ஃபர்ட் ஜோன் என்ன பண்ணும்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்க வேற மாதிரி அடாப்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு செம ஸ்ட்ரெஸ் கொடுத்துரும். ஸோ லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கும்போது பிரெயின் வந்து ஒரு கஷ்டத்தை எதிர்கொள்றதுக்கு அடாப்டே ஆயிருக்காது. பட் growth எப்போ வரும்னா, அந்த மாதிரி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி ஒரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ரெடியா இருக்கும் போதும், அண்ட் அதுல எவ்வளவு ஸ்ட்ரெஸ் வந்தாலும் அதை கோ த்ரூ பண்ணும் போது மட்டும்தான் நீங்க க்ரோ ஆக முடியும். நீங்க உங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே நீங்க க்ரோ ஆன லெவலுக்கு அந்த மாதிரி பண்ணதுனால மட்டும்தான் நீங்க க்ரோ ஆயிருக்கீங்க. பீட் காலேஜ் ஒரு செமஸ்டர் கிளியர் பண்றதா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு முடியவே முடியாத ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க பாஸ் ஆனதா இருக்கலாம், இல்ல ஒரு இன்டர்வியூ கிளியர் பண்ணதா இருக்கலாம். இந்த எல்லா இடத்துலயும் நீங்க உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயத்தை பயங்கரமா அடாப்ட் ஆகி அது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆனாலும் அதை கோ த்ரூ பண்ணி அதை வின் பண்ணிருப்பீங்க. முக்கியமா நம்மளே மாதிரி ஸ்மால் டவுன் பசங்களுக்கு வேற ஒரு ஊருக்கு போய் அங்க வாழ்றது, அது எவ்வளவு பெரிய ஒரு கம்ஃபர்ட் ஜோன் பிரேக்கிங். யோசிச்சு பாருங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோன் இல்லாம இல்ல நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் இருந்திருக்கவே மாட்டோம்ல. ஈவன் நீங்க அந்த ஸ்மால் டவுன்லயே நீங்க பயங்கரமா க்ரோ ஆகணும்னாலும் அங்க இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ஸை பிரேக் பண்ணா மட்டும் தான் முடியும். அங்கேயும் இருந்துட்டு நீங்க குண்டிச்சட்டிலே இருந்தீங்க அப்படின்னா குதிரை மட்டும் தான் ஓட்ட முடியும். நம்பர் 3, கம்ஃபர்ட் ஜோன்ல எனக்கு தெரிஞ்சு டெஃபினட்டா எஸ், யூ ஆர் அவாய்டிங் ஃபெயிலியர். ஒரு விதத்துல அது நல்ல விஷயம் தான். பட் யூ ஆர் ஆல்சோ அவாய்டிங் சக்சஸ். யூ நெவர் நோ யுவர் பொட்டன்ஷியல். உங்களை ஏதாவது ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள ஒரு விஷயம் தள்ளுற வரைக்கும் யூ நெவர் எவர் நோ யுவர் பொட்டன்ஷியல். எப்பவுமே அட் எனி ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப், ஓகே இப்போ இங்க வந்துட்டோம், நெக்ஸ்ட் எனக்கு இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு எப்பயுமே தோணிட்டு இருக்கும். பட் அதை அச்சீவ் பண்றதுக்கு நீங்க உங்களை சுத்தி போட்டிருக்கிற அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்தா மட்டும்தான் அதை நீங்க அச்சீவ் பண்ண முடியும். நம்பர் 4, கம்ஃபர்ட் ஜோன்ல டைம் இப்படின்றதுக்குள்ள போயிடும். நீங்க ஒரு ரொட்டீனுக்கு அடாப்ட் ஆயிட்டு அதே டெய்லி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் திருப்பி பார்க்கும்போது எங்கன்னா அந்த 5 வருஷம் என்ன பண்ணேன், வேலைக்கு போனேன் வந்தேன், நத்திங் இஸ் தேர் இன் லைஃப், என்ன பண்ணேன், என்னத்தை மிஸ் பண்ணேன்றதே அதை நீங்க ரியலைஸ் பண்றதுக்கே ஒரு 5-6 வருஷம் டக்குன்னு ஓடி இருக்கும், ஃபாஸ்டா ஓடி இருக்கும். ஸோ கம்ஃபர்ட் ஜோன் வந்து ஒரு டைம் திருடன்னு சொல்லலாம். நமக்கே தெரியாம ஜாலி அப்படியே ஜஸ்ட் லைக் தட் சில்லா ஆஃபீஸ் வீக்கெண்ட் சில்லா முடிஞ்சு அவ்வளவுதான், 5 years gone. நம்பர் 5, நிறைய பேர் நம்ம காஷியஸா தான் அந்த கம்ஃபர்ட் ஜோனை அக்செப்ட் பண்ணுவோம். நிறைய ட்ரை பண்ணி வந்துட்டேன்டா, இந்த அளவுக்கு வந்துட்டேன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு.
பட் ஆனா நீங்க போதும்னு நினைச்ச அந்த மொமெண்ட்ல இருந்து கொஞ்ச நாள்லயோ கொஞ்சம் மாசத்துலயோ கொஞ்சம் வருஷத்துலயோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஆவரேஜ் ஆகுறதையும் நீங்களாவே உங்களோட ஸ்டாண்டர்ட்ஸை லோவர் பண்ணிக்கிறதையும் உங்களால நோட்டீஸ் பண்ண முடியும். உங்களோட ஸ்கில்ஸ் பெருசா எதுவும் இம்ப்ரூவ் பண்ணிக்காம ஆஃபீஸ்ல வந்து அப்படியா இதுவா இதுனா ஓகே நான் இது பண்ணிடுறேன் மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப ஆவரேஜா உங்களை நீங்களே ஒரு ஆவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறது வந்துட்டு ஆக்சுவலி அது வந்துட்டு ரைட்டு கிடையாது. நம்ம சின்ன வயசுல பண்ணணும்னு நினைச்ச ஆம்பிஷன்ஸ் நம்மளோட கோல்ஸ் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தூரமா போயிடும். கடைசி வரைக்கும் நீங்க அதை அட்டம் கூட பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ யா, ஒருவேளை நீங்க ஏதோ ஒரு மோட்டிவேஷன் நீங்க நினைச்சதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கோங்க. ரைட் நோ நீங்க பண்ணணும்னு நினைச்சதை உங்க கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து தயவு செஞ்சு ஆரம்பிங்க. நம்பர் 6, பயம். கம்ஃபர்ட் ஜோன்னால நம்ம அந்த பயத்தை விட்டு வெளியே வர்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கோம். பட் ஆனா லாங் ரன்ல என்ன ஆகும்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள ஒரு வட்டத்துக்குள்ள இருந்து 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 வெளியே இருக்கிற பயம் வந்து நம்மளுக்கே தெரியாம பயங்கரமா அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட சுப்பீரியர் கிட்ட பேசுறதோ, ஆர் ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் கிட்ட பேசுறதோ, ஆர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் ஒரு விஷயம் பண்றதோ, இது எல்லாமே நம்ம நினைச்சிட்டு இருக்கிற கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே இருக்கிற விஷயங்கள். அது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா, சரி ஓகே வந்துட்டு பேசாம அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறதே பெட்டர், அதுதான் நம்மளுக்கு கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா இருக்கும். பட் ஒரு மொமெண்ட் வரும், அந்த மொமெண்ட்ல நீங்க பேசாம விட்டுற போது எப்பயுமே லாஸ் உங்களுக்காக தான் இருக்கும். பட் அதை பிரேக் பண்ணிட்டு அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி நீங்க கொஞ்சம் பேசினாலே நீங்க உங்களோட அந்த ஒரு வீக் கேரக்டர்ல இருந்து வெளியே வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டரா மாறுவீங்க. கம்ஃபர்ட் ஜோன் என்னைக்குமே பயத்தை தான் தரும். டெஃபினட்டா நீங்க ஸ்ட்ராங் ஆகவே முடியாது. நம்பர் 7, உங்களோட அந்த ஒரு காம்படிட்டிவ்னஸ். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்கும்போது இவங்களெல்லாம் எதுக்கு போய் போட்டி போட்டு அவனை ஜெயிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க ஒரு டேஞ்சர் ஜோன்ல இருக்கீங்க. ஏன்னா நீங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருக்கும்போது அதே ஃபீல்ட்ல நீங்க இருக்கிற அதே ஃபீல்ட்ல வேற யாரோ ஒருத்தர் உங்களை அடிச்சு நவுத்திட்டு போயிட்டே இருக்க போறாரு, அவர் கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணனால. அதனாலதான் திருப்பி திருப்பி சொல்றேன், நீங்க லேட் 40sல ஓகே சில் பண்ணலாம், கம்ஃபர்ட் ஆயிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் ஓகே. பட் அது வரைக்கும் ஓடுறது, ஒரு காம்படிட்டிவ்னஸ் இருக்கிறது எல்லாமே ரொம்ப பெட்டர். எந்த ஃபீல்ட வேணும் எடுத்துக்கோங்க, நீங்க ஆஃபீஸா இருங்க, ஓன் பிசினஸ் பண்ணுங்க, கான்டென்ட் கிரியேட்டரா இருங்க, ஃப்ரீலான்சரா இருங்க, எங்க இருந்தாலுமே ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ள நீங்க லாக் ஆயிட்டுங்க அப்படின்னா நீங்க எப்பயுமே அது டேஞ்சர் ஜோனா தான் கன்சிடர் பண்ணணும். நம்பர் 8, நீங்க பீஸையும் ஸ்டாக்னேஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. அதாவது ஓகே நானா தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன், நான் கம்ஃபர்ட்டா இருக்க போறேன், சில்லா இருக்க போறேன், எனக்கு இது போதும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு நீங்க பீஸ்ன்னு நினைக்கலாம். பட் என்னன்னா அது ஸ்டாக்னண்டா உங்களை ஒரே இடத்துல உட்கார வச்சிடும். எல்லாமே கம்ஃபர்டபுளா பீஸ்ஃபுல்லா தான் தோணும் எப்போன்னா ஏதோ ஒரு சேலஞ்ச் வர்ற வரைக்கும். திடீர்னு ஒரு நாள் வரும் அந்த சேலஞ்சு, அங்கிருந்து நீங்க எந்திரிக்கவே முடியாத மாதிரி உங்களை பண்ணி விட்டுரும். ஏன்னா நீங்க லாங் ரன்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருப்பீங்க. அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணி வேற புது சிச்சுவேஷனுக்கு அடாப்ட் ஆகி வர்றதுங்கிறது உங்களால ஒரு முடியாத காரியமா இருக்கும். நம்பர் 9, உங்களோட ஐடென்டிட்டி. அதாவது மற்றவங்களுக்கு நீங்க இல்லை, உங்களுக்கே உங்களோட ஐடென்டிட்டி என்ன ஆயிடும் அப்படின்னா, நான் இந்த மாதிரியான பர்சன் தான், நான் எப்பவுமே ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டேன், எனக்கு இது போதும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குல்ல, அது வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான விஷயம். இதை நான் சொல்லும் போது டே ஆமாண்டா அப்படிதான் நான் இருப்பேன், எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி நினைக்கிற யாருமே ஒரு ரியல் லைஃப் சேலஞ்சை இன்னும் ஃபேஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதை பண்ணீங்கன்னா டெஃபினட்டா இந்த மொமெண்ட் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஸோ யா, இதான் வந்துட்டு 9 reasons why கம்ஃபர்ட் ஜோன் வில் கில் யுவர் growth. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ இப்போ யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. அண்ட் யா, இந்த வீடியோ நமக்கு ஸ்பான்சர் பண்றது expresschangos.in அப்படின்ற ஒரு டிஷர்ட் பிராண்ட். இவங்கள்ட்ட சூப்பர் ரிலேட்டட் ஃபன்னியான டிஷர்ட்ஸ் நிறைய இருக்கும். அண்ட் நிறைய தமிழ் டிஷர்ட்ஸ், ரொம்ப யூனிக்கான தமிழ் டிஷர்ட்ஸ், எங்கேயும் கிடைக்காத டிஷர்ட்ஸ் இவங்கள்ட்ட நிறைய இருக்கும். நீங்க என்ன ஒரு வே ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும், எந்த ஒரு ஸ்டேட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னாலும் இவங்கள்ட்ட அதுக்கேற்ற ஒரு டிஷர்ட் டெஃபினட்டா இருக்கும். ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணி பாருங்க. நீங்க சாண்டோவர்ஸ் அப்படின்ற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்ஸ்லாம் கிடைக்கும். ப்ரௌஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி சூப்பராக டிஷர்ட்ஸ் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.